Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 8 PGTRV, Approaches to Literature, and we are discussing literary movements. In this module, we will discuss Scottish Chaucerians. Hey, when you think about the 14th century and the 15th century, we come to one important movement that is called Scottish Chaucerian movement. And it is a group of Scottish poets who were influenced by the works of Geoffrey Chaucer. You know, Geoffrey Chaucer is called the father of English language. He is called the father of English literature, not the father of English prose. Who is called the father of English prose? King Alfred. King Alfred. Sankari ma'am, excellent. Okay. King Alfred is called the father of English prose. அப்ப சாசர் என்னென்ன டைட்டில் இருக்கு அப்படின்னு is called the morning star of Renaissance. The second one, he is called the father of English literature. Number 3, he is called the father of English poetry. Number 4, he is called the father of vernacular English literature. Vernacular tongue introduce பண்ணவரு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா he wrote all his poetry in old என்ன dialect, East Midland dialect. There were many dialects in England. அந்த dialectல ஒரு dialect, it is called East Midland dialect, and East Midland dialect became modern English. And Chaucer is also known as the father of English versification. He is called the father of English versification. ஏன் versification அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஃபோர் சாசர் அந்த 14ஆம் நூற்றாண்டில் சாசர் வந்து இந்த இங்கிலீஷ் வேர்ல்டுக்குள்ளார வருவதற்கு முன்பு இலக்கியங்கள் எதை யூஸ் பண்ணி எழுதுனாங்க அப்படின்னா they used only alliterative words. எல்லாமே என்ன டைப் ஆஃப் லிட்ரேச்சர் வாஸ் ரிட்டன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் வாஸ் ஒன்லி alliterative words. alliterative wordsனா என்ன அப்படின்னா ஒரு வாக்கியத்துல நிறைய வார்த்தைகள் இருக்கு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இனிஷியல் கான்சனன்ட் வில் பி ரைமிங். இப்ப எஃப் 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 எஃப்னு தொடங்குற மாதிரி வார்த்தைகளை அடுத்தடுத்து வச்சிருப்பாங்க, அல்லது ஹெச் 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 அது மாதிரி வச்சிருப்பாங்க. தட் இஸ் கால் alliteration. அப்ப alliterative வேர்ட்ஸ் மட்டுமே இருந்தது, வேற எந்த பெரிய வேர்ட்ஸ் ஃபார்ம்ஸும் இல்ல. ஆனா சாசர் என்ன பண்ணாரு, he was a diplomat in the court of the king. அதனால என்ன பண்ணாரு, he went on diplomatic trips to France, to Italy. அங்க பாத்தீங்கன்னா பிரான்ஸ் இட்டலிக்கெல்லாம் போகும் பொழுது அங்க நிறைய லிட்ரரி ஜீனியஸ அவர் சந்திக்க நேர்ந்தது, அவர்கள் எழுதிய இலக்கியங்களை வாசிக்க நேர்ந்தது. அப்ப என்ன பண்ணாரு, அவர் அங்க இருந்த வேர்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும், இந்த ரைம் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, அப்படியே எடுத்து கொண்டு வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதுல சாசர் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல ரொம்ப ஃபேமஸான ரைம் ஸ்கீம்ஸ் என்னென்ன வேர்ஸ் ஃபார்ம் அவரு இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு அப்படின்னா, he used என்னென்ன விஷயம்லாம், number 1 heroic couplet, number 2 rhyme royal, அதுக்கப்புறம் what are the other rhyme verse forms introduced by Geoffrey Chaucer? dream allegory அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கு, that was introduced into literature by Geoffrey Chaucer. ஓகே, இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கு. இப்ப அவர் தான் என்ன பண்ணாரு, இலக்கியத்தில் ஒரு புதுமையை, அதனாலதான் அவர் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் வேர்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த சாசருடைய அந்த ரைட்டிங் ஸ்டைல பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி சாசர் எவ்வாறு இலக்கியம் எழுதினாரோ அதே போல் இலக்கியம் படைக்க ஒரு சில ஸ்காட்டிஷ் ரைட்டர்ஸ் முற்பட்டார்கள். அந்த மாதிரி ஸ்காட்டிஷ் ரைட்டர்ஸ் உடைய அந்த கூட்டமைப்புக்கு பேரு தான் ஸ்காட்டிஷ் Chaucerians. Okay, ஸ்காட்லாண்டில் வாழ்ந்த Chaucerians. Okay, ஸ்காட்லாண்ட்ல வாழ்ந்த சாசருடைய அபிமானிகள் ஆர் ஃபாலோவர்ஸ். சரி, அதுதான் செகண்ட் பாயிண்டா நம்ம அங்க கொடுத்திருக்கோம். These Scottish poets, what were they doing? They were inspired by Chaucer's writing style. They were inspired by Chaucer's theme, and they were also inspired by
the English language that Chaucer used, and they incorporated all the elements of Chaucer's writing. Chaucer என்ன மாதிரி எல்லாம் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணாரோ அதே மாதிரி சிம்பிள்ஸை இவங்களும் தங்களுடைய இலக்கியங்களில் யூஸ் பண்ணாங்க. அதனால அவர்களுக்கு பேரு ஸ்காட்டிஷ் சாசீரியன்ஸ், ஸ்காட்லாண்டில் வாழ்ந்த ஃபாலோவர்ஸ் ஆஃப் சாசர். சரி, கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்பர் 1, they were influenced by Geoffrey Chaucer. Geoffrey Chaucer பயங்கரமா இமிட்டேட் பண்ணிய ஒரு ரைட்டர்ஸ். என்னென்ன இமிட்டேட் பண்ணாங்க? they imitated the poetic techniques of Chaucer. They imitated the rhyme schemes used by Chaucer. They imitated the meters used by Chaucer. They also imitated the storytelling techniques of Chaucer. இப்ப ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னா, சாசருக்கான ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக் அப்படின்னா ஒன்னு ஃப்ரேம் ஸ்டோரி நரேட்டிவ். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேம் ஸ்டோரி நரேட்டிவ் அப்படிங்கிறது ஆங்கில இலக்கியத்தில் இல்லாமல் இருந்தது. ஆனா இவர் தான் முத ஃப்ரேம் ஸ்டோரி நரேட்டிவ் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வர்றாரு. ரெண்டாவது, ட்ரீம் அலிகரி அப்படிங்கிறது ஆங்கில இலக்கியத்தில் இல்லாமல் இருந்தது. இவரு ஆங்கில இலக்கியத்தில் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஓகே, இப்ப ஜாஃப்ரி சாசர் பயன்படுத்தின ஒரு ரைம் ஸ்கீம், அந்த ரைம் ஸ்கீம் வந்து கிங் ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்காட்லாந்து அவரு அதிகமா பயன்படுத்தினாரு. அதனால அதுக்கு பேரு ரைம் ராயல் அப்படின்னு பேர் வந்தது. why did rhyme royal get its name அப்படின்னு நெட் எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. Rhyme Royal was introduced by Geoffrey Chaucer, but Geoffrey Chaucer did not give the name Rhyme Royal. அப்ப ஏன் அந்த பேர் அந்த பர்டிகுலர் ரைம்க்கு வந்தது அப்படின்னா, it was used by the king James the First. அதை பத்தி நம்ம அடுத்தது இதுல படிப்போம். நம்ம அடுத்தது when we come to the proponents of Scottish Chaucerians, we will be reading about King James the First of Scotland. அப்ப அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சாசர் அப்படியே இமிட்டேட் பண்ணாங்க. they were imitators of Chaucer. அடுத்த பாயிண்ட் ஏற்கனவே சொல்லிட்டோம். they adopted all the techniques adopted by Chaucer. என்ன டெக்னிக்? Chaucer was known for using allegory. He was avowed satirist. He was teaching moral lesson. இது எல்லாமே யாரும் ஃபாலோ பண்ணா? ஸ்காட்டிஷ் சாசீரியன்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. ரெண்டாவது, Chaucer is known for his portrayal of human nature. ஹியூமன் இயல்பை அப்படியே என்ன பண்ணாரு? படம் பிடித்து தன்னுடைய போயட்ரியில காட்டினார். அதே நேரத்துல இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை கமெண்ட் பண்ணாரு. he was giving a social commentary in his works. particularly நம்ம ஒர்க் வந்து அந்த கேண்டர்பரி டேல்ஸ் அப்படின்னு ஒர்க் இருக்கு. அந்த கேண்டர்பரி டேல்ஸ் is considered to be a social commentary. சமூகத்தை பற்றியதான ஒரு அப்ரைசல் இஸ் தட் ஒர்க். அந்த ஒரு ஐடியாவை அப்படியே உள்வாங்கி இந்த ஸ்காட்டிஷ் சாசீரியன்ஸும் they started commenting on the happenings in the society. okay, then நமக்கு who are the major proponents அப்படின்னு வரும் பொழுது the prominent Scottish Chaucerians. அதுல நம்பர் 1 ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்டர் அப்படின்னா கிங் ஜேம்ஸ் I of Scotland. ஒரு அரசரே என்ன பண்றாரு? he started patronizing poets and poetry. அவரு வந்து என்ன பண்ணாரு? புரவலராக மாறினார். புலவர்களை ஆதரித்து நிறைய கவிதை எழுத தூண்டினார். இவருக்கு சாசர்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப சாசருடைய அந்த ரைட்டிங் ஸ்டைல இவருமே என்ன பண்ணாரு? அப்படியே உள்வாங்கி தான் படைத்த இலக்கியங்களில் கொண்டு வந்தார். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா the King's Quair. That is a very important work, which means the King's Book. It is a beautiful romantic poem. In the work was written using the rhyme called Rhyme Royal. What is Rhyme Royal? அப்படின்னு இந்த ரைம் பத்தி பின்னாடி நம்ம படிப்போம். அதனால ஒரே பண்ணிக்காதீங்க. இல்ல உங்களுக்கு டைம் கிடைக்கும்னா யூ ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் வாட் இஸ் ரைம் ராயல், வாட் இஸ் ஹீரோயிக் கப்லெட் அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியமான ஸ்காட்டிஷ் சாசீரியன் அப்படின்னா இட் இஸ் ராபர்ட் ஹென்ரிசன். ராபர்ட் ஹென்ரிசன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அண்ட் ராபர்ட் ஹென்ரிசன் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாசர் வந்து ரொம்ப அருமையான ஒரு கிரீக் பேக்ரவுண்ட்ல இந்த கிரீக் ட்ராஜன் வார் ஒன்னு இருக்கு. அந்த ட்ராஜன் வார் பேக்ட்ராப்ல
he wrote a very famous tragedy called Troilus and Cressida. அதனுடைய கண்டினியூவேஷனா இவர் ஒரு ஒர்க் எழுதினாரு. அந்த ஒர்க்குக்கு பேரு த டெஸ்டமெண்ட் ஆஃப் Cressida. A man who wrote a work which was considered to be a continuation of Chaucer's Troilus and Cressida. அப்படின்னு கேட்டீங்கன்னா it is Testament of Cressida. அந்த Testament of Cressida எழுதிய ஆசிரியர் ராபர்ட் ஹென்ரிசன். ஓகே, அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா வில்லியம் டன்பார் அப்படின்னு ஒரு ரைட்டர் இருக்காரு, ஒன் ஆஃப் த ஸ்காட்டிஷ் சாசீரியன். வாட் இஸ் ஹி ஃபேமஸ் ஃபார் அப்படின்னா, ஹி வாஸ் ஃபேமஸ் ஃபார் த கோல்டன் டார்ச் அப்படிங்கிற ஒரு போயம். அதுக்கப்புறம் த த்ரிசில் அண்ட் த ரோஸ் விச் இஸ் அனதர் ஃபேமஸ் ஒர்க். இந்த ரெண்டு ஒர்க்குக்கும் அவர் ஃபேமஸ். அதுக்கப்புறம் we have a very famous Scottish writer by name Gawain Douglas. Okay, இந்த Gawain Douglas எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, he translated Chaucer's Aeneid into Scottish language. Okay, இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு குரூப். I hope you followed this particular video. இப்போ அடுத்தது என்ன பண்ண போறோம்? ஏதாவது questions இருக்கா டீச்சர்ஸ் regarding Scottish Chaucerians? No, sir. No. Shall I go to the next video? Next lesson? Yes, sir. The next lesson is comedy of humor. ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒரு சில அப்படியே லிட்டரரி மூமெண்ட்ஸ்குள்ளார உங்களை அப்படியே இழுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதா நம்முடைய முயற்சி. இதுல எல்லாமே கொஸ்டின்ஸ் வரும், அதனால தான் நான் இதெல்லாமே ஃபோக்கஸ் பண்றேன். Now we are into comedy of humor. நமக்கு ஏறக்குறைய 16th 17th centuryல there was a movement which was very very popular, and this movement has come to stay with Ben Jonson. Ben Jonson belongs to which age? எந்த ஏஜ்ல வருவார்? He belonged to Elizabethan age. Elizabethan and Jacobean. Jacobean. Yeah, he is normally branded. இந்த சிலபஸ் குள்ளார பாத்தீங்கன்னா, நம்ம காலேஜ் சிலபஸ் குள்ளார ஒரு ஜெகோபியன் பிளே ரைட்ல தான் வைக்கிறாங்க. அவர் எலிசபெத்தன் அப்படின்னு சொல்வதே கிடையாது. ஜெகோபியன் லிட்ரேச்சர்ல தான் அவருடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு லேட் எலிசபெத்தன் செகண்ட் ஹாஃப்ல வரும்போது அதை வந்து நார்மலா இதை புஷ் இட் டு த நெக்ஸ்ட் ஏஜ். அதனால ஒரு ஜெகோபியன் அப்படின்னு தான் வர்றாங்க. ஜெகோபஸ் அப்படின்னா கிங் ஜேம்ஸ் அவருடைய ரூல்ல வர்றது. கேரோலிஸ் அப்படிம்பாங்க, அந்த ஜாக்கப் அப்படிங்கிறது. இப்ப நம்ம வந்து காமெடி ஆஃப் ஹியூமர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கார்டிங் டு காமெடி ஆஃப் ஹியூமர் there are personality traits that is derived from the ancient theory of humoralism. பழங்காலத்துல ஒரு தியரி இருந்தது. This theory was very prominent in the field of medicine. The field of medicineல இருந்த ஒரு தியரி. அந்த தியரி பேரு theory of humoralism. Humoralism. அந்த humoralismத்தின் படி a person's temperament is determined by the balance of bodily fluids. அந்த bodily fluidக்கு பேரு humor. ஒரு மனிதனுடைய உடலில் நிறைய fluids இருக்கும். அந்த fluid ஒரு பேலன்ஸ்ல இருக்கணும். அந்த பேலன்ஸ்ல இல்லாம ஏதாவது ஒரு fluid அதிகமாகும் போது there will be a personality trait which will appear அப்படின்னு நம்பப்பட்டது. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, dramatists started writing drama. அதுல நமக்கு ரொம்ப ஃபேமஸா இந்த கிரீக் வேர்ல்டுல இருந்த ஒரு ரைட்டர் ஆஃப் காமிக் டிராமா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the most famous writer of comedy is Aristophanes. அவர் என்ன பண்ணாரு? He manipulated on the theory of humoralism and wrote comedy of humor. கிரீக் ஏன்ஷியன் கிரீக் வேர்ல்டுல நமக்கு ட்ரெஜிடியன்ஸ் இருக்காங்க, காமெடியன்ஸ் இருக்காங்க. அதுல காமெடி அப்படின்னு சொன்னீங்கன்னா, யூ ஹாவ் a very famous writer called Aristophanes. அந்த அரிஸ்டோபேனஸ் என்ன பண்ணாரு? அவரு காலத்துல ரொம்ப பாப்புலரா இருந்த தியரி வந்து தியரி ஆஃப் ஹியூமாரலிசம். அந்த ஹியூமாரலிசத்தை அப்படியே உள்வாங்கி என்ன பண்ணாரு? he started writing comedies. பிற்காலத்துல இங்கிலாந்துல யூ ஹாவ் பென் ஜான்சன்
and George Chapman, who used comedy of humor. Okay, and according to comedy of humor, there were 4 fluids. 4 விதமான fluids வந்து நம்ம human bodyல இருக்கு. What are the 4 fluids அப்படிங்கும்போது the first fluid is called blood. Okay, blood அப்படிங்கிற ஒரு fluid இருக்கு. Okay, and blood அப்படிங்கும் பொழுது அதுக்கான ஹியூமர் என்ன ஹியூமர் அப்படின்னு கேட்டீங்கன்னா it is called sanguinary humor. அப்படின்னா அவுட் கோயிங்கா இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவா அஜைலா இருப்பாங்க. அதுக்கப்புறம் phlegm. Okay, phlegm அப்படின்னு ஒரு ஹியூமர் இருக்கு. அதுக்கப்புறம் yellow bile, அது it is called choleric humor, phlegmatic humor, choleric humor. அதுக்கப்புறம் black bile ரொம்ப அதிகமா இருந்தா it is called melancholic humor. ஓகே, இந்த மெடிக்கல் சயின்ஸ்ன்னு சொன்னோம்ல ஏற்கனவே வந்து மெடிக்கல் சயின்ஸ்ல இருந்துச்சுன்னு, அந்த மெடிக்கல் சயின்ஸ்ல இந்த தியரி ஆஃப் ஹியூமரலிசம் அதை வந்து ப்ரொபோஸ் பண்ணவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. இதுவும் நெட் எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. The one who proposed that medical science theory is called Hippocrates. Theory of humorism was proposed and popularized by a philosopher by name Hippocrates. அந்த ஹிப்போக்ரட்டிஸ் சொன்ன விஷயத்தை தான் அரிஸ்டோபேனஸ் உள்வாங்கி காமெடியா கொண்டு வந்தாரு. அந்த அரிஸ்டோபேனஸால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டவர் தான் பென் ஜான்சன் அண்ட் ஜார்ஜ் சாப்மேன். இப்ப இந்த பென் ஜான்சன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பென் ஜான்சன் எழுதிய எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் அண்ட் எவ்ரி மேன் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹியூமர் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் works. And these works are perfect examples for comedy of humor. Are you with me, teachers? Yes, sir. Okay. அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காமெடி ஆஃப் ஹியூமர்ல ரொம்ப முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? நம்பர் 1, okay, in characterization, the authors saw to that they modeled characters based on the humors. ஒரு கேரக்டர், ஒரு பிளே அப்படின்னா அந்த பிளேக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பிளாட். பிளாட்டுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது வந்து கேரக்டரைசேஷன். அப்போ ஒரு கேரக்டரைசேஷன் டெவலப் பண்ணும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, they represented specific trait or humor. ஒரு கேரக்டர் வந்து எப்படி டெவலப் பண்ணுவாங்கன்னா, அந்த கேரக்டர் ரொம்ப லைவ்லியா இருப்பாரு, ஜாலியா இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்க. இன்னொரு கேரக்டர் ரொம்ப சீரியஸா இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து ஷார்ட் டெம்பர்டா இருப்பாரு. அப்போ ஒவ்வொரு ட்ரெயிட்டுக்குமே பின்னாடி எதுதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, உள்ள ஏதோ ஒரு ஃப்ளூயிட் இம்பேலன்ஸ் இருக்கு. ஏன் இப்ப பிளட் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா அவன் எப்பொழுதும் ஜாலியா இருப்பான், சோசியபிளா இருப்பான், ரொம்ப ஆக்டிவா இருப்பான், குதிச்சுக்கிட்டே இருப்பான். ஒருத்தனுக்கு வந்து இந்த பிளம் அப்படிங்கிறது தொண்டையில சளி அதிகமா இருந்துச்சுன்னா அவன் என்ன அப்படி இருப்பான், ஷார்ட் டெம்பர்டு, இரிட்டபிளா இருப்பான். இந்த மாதிரி அப்படியே ஒவ்வொரு பாடிலி ஃப்ளூயிட் வந்து ரொம்ப அதிகமாகும் போது பர்டிகுலர் ட்ரெய்ட் வில் பி எக்ஸிபிட்டட். அந்த மாதிரி இவங்க கேரக்டரைசேஷன் உருவாக்குவார்கள். நம்பர் 2 ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the major element used in all these plays is satire and critiquing and mocking social behavior, habits and customs. இந்த habits, customs எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, they will be satirizing. அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை அவர்கள் என்ன பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. Okay, that is comedy of humor. நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 18th century 19th centuryல கூட there are revival of comedy of humor. R.B. Sheridan is very famous for comedy of humor again. ஏன் அப்படின்னா அது அப்பர் கிளாஸ் ஹியூமர், அப்பர் கிளாஸ் லைஃப் ஸ்டைல கமெண்ட் பண்றதுக்கு அவர் காமெடி ஆஃப் ஹியூமர் எழுதியிருப்பார். Okay, then you will find that there is conflict from personality. ஒன்றும் இல்லை, வேற வேற ஹியூமர்ல இருக்கக்கூடிய அந்த பர்சனாலிட்டி மீட் பண்ணும்போது there will be a conflict. அதையும் இவங்க அழகா பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா how will there be resolution? ரெசல்யூஷன்னா நமக்கு அப்படியே நாட்டிங் இருக்கும்.
கான்ஃபிளிக்ட் ஒன் பை ஒன் அப்படியே மவுண்ட் பண்ணி டென்ஷன் அதிகமாகி கிளைமேக்ஸ் போய் அந்த கிளைமேக்ஸுக்கு அப்புறம் there is something called ரெசல்யூஷன். எப்படின்னா சின்ன சின்ன மோதல், அந்த மோதல் ஃபைனலா ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் ஃபைனல் மீட்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும், தட் இஸ் கால் கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸுக்கு அப்புறம் how will there be a transformation அப்படின்னு கேட்டீங்கன்னா the transformation is because of the balancing of the body fluid. ஒருவேளை அந்த பாடி fluid வந்து பேலன்ஸ் ஆகலைன்னா the character is a flat character. ஒருவேளை பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா it will become a round character. இரிட்டபிளா இருப்பான், கடைசி நேரத்துல அவன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லவனா மாறிடுவான். So that is resolution through transformation. இந்த எலமெண்ட் எல்லாம் காமெடி ஆஃப் ஹியூமர்ல இருக்கும். இப்ப நம்ம காமெடி ஆஃப் ஹியூமர் அப்படின்னா who are the key playwrights அப்படின்னு பார்க்கும்போது the first person who comes to discussion is Ben Jonson. Ben Jonson is the name which is associated with comedy of humor in English literature. Okay, comedy of humor அப்படின்னாவே அது யாரோட அசோசியேட் ஆகுது அப்படின்னா it gets associated with Ben Jonson. அப்ப பென் ஜான்சன் எழுதின எல்லா காமெடியுமே satirical comedies. Satire mocking at the customs and the behavior of a particular class in the society. ஏதோ ஒரு சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு குழு, அந்த குழுவை வந்து கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி தான் ஒரு ஒர்க் எழுதியிருந்தாரு. அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அதை கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி. அவருடைய ஃபேமஸான பிளேஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யூ ஹாவ் மெனி பிளேஸ். அதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடியது எவ்ரி மேன் இஸ் ஹியூமர், தென் எவ்ரி மேன் அவுட் ஆஃப் இஸ் ஹியூமர், அண்ட் த தேர்ட் பிளே விச் இஸ் பிரிஸ்கிரைப்ட் நம்ம படிச்சிட்டோம், இட் இஸ் த ஆல்கெமிஸ்ட். ஓகே, இதுல இந்த எவ்ரி மேன் அண்ட் இஸ் ஹியூமர் அப்படிங்கிற பிளேல ஷேக்ஸ்பியரும் ஆக்ட் பண்ணி இருக்காரு. இதை பத்தி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஐ எம் நாட் கெட்டிங் இன் டு தட் ஏரியா. ஓகே, தென் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் காமெடி ஆஃப் ஹியூமர் அப்படின்னா ஜார்ஜ் சாப்மேன். ஜார்ஜ் சாப்மேன் வந்து டிராமாட்டிஸ்ட் மட்டும் இல்ல, he is also a famous translator. ஹோமர் இருக்கார் இல்லையா, ஹோமருடைய எபிக்ஸ். What are the famous epics written by Homer? Iliad and Odyssey. அத இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்த பெருமை ஜார்ஜ் சாப்மேனை சாரும். நிறைய பேர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, ஆனா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன் வாஸ் டன் பை ஜார்ஜ் சாப்மேன். அவரை பத்தி ஒரு சானட் பின்னாடி ஒருத்தர் எழுதியிருக்காரு. I will tell the name, title of the sonnet. You tell me who is the author. Keats தானா? On first looking into Chapman's Homer அப்படின்னு ஒரு போயம் எழுதினாரு ஜான் கீட்ஸ். On first looking into Chapman's Homer. சாப்மேனுடைய ஹோமரை படிக்கும் பொழுது எனக்கு கிடைச்ச இம்ப்ரெஷன் என்ன தெரியுமா அப்படின்னு. அப்ப அப்படிப்பட்ட அந்த சாப்மேன் என்ன பண்ணாரு, he wrote plays which can be branded as comedy of humor. அதுல ரொம்ப முக்கியமான பிளே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா The Gentleman Usher அப்படிங்கிற பிளே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூ ஹாவ் ஜான் மார்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு பிளே ரைட் இருக்காரு. அவர் எழுதின ரொம்ப முக்கியமான பிளே The Malcontent is a play that comes under the category comedy of humor. Even Shakespeare attempted a kind of comedy of humor in the play Hamlet. Hamletல the character Ophelia is a melancholic character. அவங்க பாத்தீங்கன்னா அவர் certain elements உள்ள அவர் ட்ரை பண்ணி பார்த்தாரு ஷேக்ஸ்பியர். And even in Taming of Shrew he used comedy of humor அப்படின்னு இருக்கு. Okay, hope you understood these two movements pretty well. I'm stopping the screen sharing. If you have any doubt, you can ask.